கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? சரி, ஓகே. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா கார்னாட் என்ஜின் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கார்னாட் என்ஜின். ஸோ அந்த கார்னாட் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் கார்னாட் சைக்கிளில் பார்ப்போம். ஸோ 4 ப்ராசஸ் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபாட்டிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல் கம்பர்ஷன் அண்ட் அடியபாட்டிக் கம்பர்ஷன். ஸோ அந்த 4 ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த 4 ப்ராசஸ் நடக்கிறத நாம் என்ன சொல்லணும்னா கார்னாட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ அதான் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிளேஸ் இன்ஜின் கண்டெயின் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஜினை கொண்டு போய் என்னன்னா அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை சோர்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஸோ சோர்ஸ் மேலே வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. T1 டெம்பரேச்சர் இருக்கு சோர்ஸு. ஸோ அது மேலே வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன், அதாவது பிஸ்டன் கொண்டு போய் அந்த சோர்ஸ் மேலே வைக்கும்போது அந்த சோர்ஸ்லேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ இன் டெம்பரேச்சர் T1. ஸோ இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன் டெம்பரேச்சர் T1 ஆயிடுது. ஸோ அந்த பொசிஷன் எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் P1 அண்ட் வால்யூம் V1 வச்சுக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஏவில் இருந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ ஏவிலேருந்து பிக்கு போகிறது தான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஏங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் P1 V1, பிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் P2 அண்ட் V2. ஸோ ஏவிலேருந்து பிக்கு வரும்போது ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஏர் வந்து எவாப்ரேட் ஆகுது. அதனால பிஸ்டன் லைட்டாக மேலே மூவ் ஆகுது. ஸோ அதனால ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸஸ். ஸோ ஏவிலேருந்து பிக்கு வரும்போது இந்த கிராஃபில் பார்த்தாவே தெரியும். ஸோ ஏங்கிற இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஸோ வால்யூம் எவ்வளோ தான் இருக்குது. ஸோ பிங்கிற பொசிஷனுக்கு வரும்போது வால்யூம் இங்கேருந்து இங்கிலேருந்து ஜி வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் பார்த்தோன்னா இங்கே குறைஞ்சிச்சு. இங்கே ஹையில் இருந்துச்சு, பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஸோ ஒர்க் டன் பை தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ஒர்க் டன் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸில் என்ன ஒர்க் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாட்டம் இஸ் ஏ பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் தி சோர்ஸ் அட் டெம்பரேச்சர் T1 ஹீட் அப்சார்ப். ஸோ நமக்கு தெரியும் பிஸ்டனில் பாட்டம் வந்து பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால சோர்ஸ்லேருந்து ஹீட்டை T1ங்கிற ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ தி ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக ஐசோதெர்மல், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ தி டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மல்னால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிய வரைக்கும் கான்ஸ்டன்டான T1ங்கிற கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே தான் இருக்கும். ஸோ லெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் தி H1 அண்ட் தி டெம்பரேச்சர் இஸ் T1. ஸோ இது எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுதோ அந்த ஹீட்டை வந்து H1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து T1 நான் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் கார்னாட் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஏவில் இருந்து பிக்கு போகிற ஸ்டெப். ஸோ ஃபைனலாக அந்த வந்து பிங்கிற பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். ஸோ கன்சிடர் தி 1 கிராம் ஆஃப் மாலிக்யூல் ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒர்க் டன் ஃப்ரம் A to B. ஸோ ஏவிலேருந்து பி வரைக்கும் போகல அந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்கும் போது இந்த கார்னாட் என்ஜினில் என்ன ஒர்க் நடந்திருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணணும்னா ஸோ W1 ஒர்க் வந்து W1 வச்சுக்கிறோம். ஸோ W1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் V1 இன்ட்டு V2 P இன்ட்டு DV. ஸோ ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் பண்ணணும்னா RT1 log V2 டிவைடட் பை V1. ஸோ இதான் என்னன்னா ஏரியா ஆஃப் ABGE. ஸோ ஏபிஜின்னா தெரியும் ஏ. ஸோ ஏவிலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஏவிலேருந்து பிக்கு போனால் ஏ பி. ஸோ பி நேராக கீழே கோடு போட்டோம்னா ஜி. ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இ. ஸோ திரும்ப இலேருந்து இங்கே மேலே வந்தோம்னா திரும்ப எகைன் ஏ. ஸோ இந்த ஏரியா தான் ஏரியா ஏபிஜிஇ. ஸோ இந்த கிராஃப் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ கார்னாட் சைக்கிளுங்கிறத பார்த்தோம்னா இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிராஃப் வேணா நான் உனக்கு ட்ரா பண்ணி கூட காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் வச்சுக்கிறோம். ஸோ இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ வால்யூம் கார்னாட் சைக்கிள்லாம் இதுதான் கிராஃப் தான் முக்கியம். வால்யூம் ப்ரெஷருக்கு நாம் கிராஃப் வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ ஏவிலேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு வருது. ஸோ இப்படி வளைவாக போடணும் லைட்டாக. இது ஏங்கிற பாயிண்ட், இது பி. ஸோ திரும்ப பியிலேருந்து போடும்போது திரும்ப இப்படி ஒரு பெண்டு போடணும். ஸோ இது வந்து சிங்கிற பாயிண்ட். ஸோ சியிலேருந்து திரும்ப அகைன் அனதர் ஒன் பெண்ட். ஸோ இந்த இடத்துல டிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகும். ஸோ திரும்ப டியிலேருந்து அகைன் ஏ. ஸோ இதுதான் வந்து கார்னாட் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த கிராஃப் பார்த்தோன்னா கொஞ்சம் கருவு மாதிரி பெண்ட் ஆகி போடணும். ஸோ நான் மவுஸில் போடல, கொஞ்சம் நேரம் வந்துருச்சு. ஸோ அந்த சி லெட்டரை போடுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகி போடணும். ஸோ இந்த சைடில் உள்ளதை பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்து கிராஃப். ஸோ ஏவிலேருந்து பி போகிறது சைக்கிள் 1, பியிலேருந்து சிக்கு வர்றது சைக்கிள் 2, சியிலேருந்து டிக்கு போகிறது சைக்கிள் 3, டியிலேருந்து ஏவுக்கு வர்றது சைக்கிள் 4. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்டு, ஸோ இது தேர்டு, இது ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ இந்த கார்னாட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏங்கிற இடத்துல P1 V1, பிங்கிற இடத்துல P2 V2, சிங்கிற இடத்துல P3 V3, ஸோ டிங்கிற இடத்துல P4 V4. ஸோ அதான். ஸோ இதில் A to B வந்து இது ரெண்டும் பார்த்தோம்னா ஐசோதெர்மல். A to Bயும் C to Dயும், அதாவது மேலே உள்ள கோடும் கீழே உள்ள கோடும், இந்த ரெண்டு கோடு எடுத்துக்கலாம். Q1ங்கிற ஹீட் இதை அப்சர்வ் பண்ணுது, இது வந்து Q2ங்கிற ஹீட்டை எமிட் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ரெண்டு கோடு எடுத்துட்டோம்னா அது ரெண்டும் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ ஒன்று எக்ஸ்பென்சர், ஒன்று கம்பர்சர். ஸோ இப்போ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்னா W1 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ABGE. இது மனப்பாடம் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போட்டிங்கன்னா தெரியும். பிக்கு நேராக ஒரு கோடு போடுறோம், ஏக்கு நேராக ஒரு கோடு போடுறோம், பிக்கு நேராக கீழே வர்றது ஜி, ஸோ ஏக்கு நேராக கீழே வர்றது இ. ஸோ ஏபிசிடி, ஸோ அதுக்கப்புறம் EFGHன்னு வந்துருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட் நேராக கீழே கோடு வச்சுட்டு EFGHன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த A to Bனால பிக்கு நேராக கீழே உள்ளது ஜி, ஏவுக்கு நேராக கீழே உள்ளது இ. அதனால தான் ஏரியா ABGன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃப் வச்சு தான் இந்த W1 ஏரியா நான் எழுதணும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வர்றோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, பிளேஸ் இன்ஜின் ஆன் தி சேண்ட் வித் இன்சுலேஷன் டாப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த இன்ஜினை கொண்டு போய் இன்சுலேஷன் ஸ்டாண்ட் மேலே வச்சிடறோம். ஸோ டிக்ரீஸ் தி ப்ரெஷர் அண்ட் ஆன் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆகுது, ப்ரெஷர் இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிஸ்டன் கீழேருந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ மேலே மூவ் ஆகும்போது ப்ரெஷர் இன்னும் குறையுது, வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் இந்த கிராஃப் குறிக்குது. ஸோ இங்கேருந்து கீழே வருது, ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது ஸோ ப்ரெஷர் இன்னும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ பி நேராக பார்த்தோம் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தது, திரும்ப இதுக்கு வரும்போது ப்ரெஷர் இன்னும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிஸ்டன் மேலே மூவ் ஆகிட்டா இதனோட வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு எதுக்கும் பாருங்க, இதில் வால்யூம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்டன் மேலே போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ தி வால்யூம் இஸ் இன்க்ரீஸ், தி ப்ராசஸ் கம்ப்ளீட் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ இன்சுலேஷன் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டோம். ஸோ அதனால இது வந்து ஹீட் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால இது வந்து அடியபாட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஸோ தி ஒர்க் இஸ் டன் பை ஒர்க்கிங் சப்ஸ்டன் அட் தி காஸ்ட் ஆஃப் இட் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒர்க் நடக்குதுன்னா இன்டர்னல் எனர்ஜினால ஒர்க் நடக்குது. ஸோ இது எந்த ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணல. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே அப்சர்வ் பண்ண ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து இப்போ ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால டெம்பரேச்சர் இஸ் ஃபால்ஸ், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி குறையுது. ஸோ தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோஸ் அடியபாட்டிக் சேஞ்ச் P to C, பிலேருந்து சிக்கு அடியபாட்டிக் சேஞ்ச் நடக்குது. அட் தி சி டெம்பரேச்சர் இஸ் T2. அப்போ சிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகும்போது சிங்கிற பாயிண்ட்ல டெம்பரேச்சர் T2. ஸோ ஏங்கிற பாயிண்ட்லையும் பிங்கிற பாயிண்ட்லையும் டெம்பரேச்சர் T1. ஸோ சிங்கிற பாயிண்ட்லையும் டிங்கிற பாயிண்ட்லையும் டெம்பரேச்சர் T2. ஸோ T1ங்கிறது ஹை டெம்பரேச்சர், T2ங்கிறது லோ டெம்பரேச்சர். ஸோ இது கால்குலேட் பண்ணுறோம். ஸோ W2 கால்குலேட் பண்ணோம்னா
W2 equal to integral V2 to V3 B into dV. So இது வந்து adiabatic process. So அதனால integral V2 to V3 dV divided by V power R. So adiabatic processனால V power R வருது. So இதை integrate பண்ணோம்னா A into V into 1 power minus R minus K into V3 1 minus R minus K into V2 1 minus R divided by 1 minus R. So solve பண்ணா என்ன வருது? So P3 V3 minus P2 V2. So இந்த solve பண்ணோம்னா so divided by 1 minus R. So இந்த மேல உள்ள பவரையும் கீழே உள்ளதையும் நான் மைனஸ் பண்றோம். So ஃபைனலா அதை கால்குலேட் பண்ணா என்னது? P3 V3 equal to என்ன பண்ணலாம்? R into D3 P2 V2ங்கிறது R into D1. So தான் இங்க எழுதியிருக்கோம். So P3 V3 equal to R into D2 P2 V2 equal to R into D1. So இதுல வந்து இந்த ஈக்குவேஷன் நாம தான் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So P3 V3 ஈக்குவலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? R into D2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So minus R into D1. So divided by 1 minus R. So இது ரெண்டுல இருந்து R வெளியில காமனா வெளிய எடுத்துட்டோம். So R into D2 minus D1 divided by 1 minus R. So equal to so இது என்ன எழுதலாம்? D2 minus D1 ரிவர்ஸ்ல எழுதிக்கிறோம். மாத்தி எழுதிக்கிறோம். So R into D1 minus D2 னு ரிவர்ஸ்ல எழுதுறோம். அதே மாதிரி கீழே திருப்பி எழுதிக்கிறோம். So வெளியில ஒரு மைனஸ் வரும். So மேல கீழே மைனஸ் வரும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். So R into D1 minus D2 divided by R minus 1. So work W2 equal to so area PCHC. So இந்த B ல இருந்து C க்கு வருது. So B ல இருந்து C க்கு வருதுன்னா என்னன்னா C க்கு நேரா கீழே வந்தோம்னா H. So B க்கு நேரா கீழே வந்தோம்னா G. So area PCHG. So work W2 equal to PCHC. So the equation 2 னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். So next third step என்னன்னா place the engine in the sink at the temperature T2. So third step என்ன பண்றோம்? அந்த ஸ்டெப் கீழே கொண்டு போய் இதுல வைக்கிறோம். சிங்க் மேல வைக்கிறோம். இன்னும் இதுல நீங்க டைட்டில் எழுதுனா தெளிவா கூட எழுதிங்க. So first step என்னன்னா ஸ்டெப் 1னு போட்டு இதுக்கு டைட்டில் எழுதணும்னா isothermal expansion. So first step என்ன isothermal expansion. So இதுதான் first title. So ரெண்டாவது ஸ்டெப் வந்து adiabatic expansion. So ரெண்டு என்னன்னா adiabatic expansion. So third process வந்து isothermal compression. So அதாவது C ல இருந்து D க்கு போகுது. So C ல இருந்து D க்கு போறது வந்து third step. So third step என்ன சொல்லணும்னா isothermal compression. So isothermal compression தான் third step. So அப்ப என்ன பண்றோம்? இந்த இன்ஜினை கொண்டு போய் சிங்க் மேல வைக்கணும். So சிங்க்ங்கிறது லோ டெம்பரேச்சர். So T2ங்கிற லோ டெம்பரேச்சர்ல இந்த சிங்க் இருக்கு. So அப்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. பிஸ்டன் மேல இருந்து கீழே வருது. So piston மேல இருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் பிரஷர். So work done one of the working substance. So pressure இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைம் வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. பிஸ்டன் மேல இருந்து கீழே வரும்போது வால்யூம் குறையும். So pressure இன்க்ரீஸ் ஆகும். So at the phase conducting the sink, the process is isothermal. So இந்த சிங்கோட கான்டாக்ட் ஆகுது. அப்ப இதுல உள்ள டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. So for the quantity of heat H2 rejected to sink. So H2ங்கிற ஹீட் என்ன பண்ணுது? இதனோட சிங்குக்கு ரிஜெக்ட் பண்ணுது ஒரு கான்ஸ்டன்ட் D டெம்பரேச்சர்ல. ஃபைனலி தி பாயிண்ட் D is reached. So ஃபைனலா இந்த Dங்கிற பாயிண்ட் வந்து ரீச் ஆயிருது. So work done from C to D isothermal process. So C ல இருந்து D க்கு வரக்கூடியது isothermal process. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இந்த ப்ராசஸ் நடக்கும்.
இப்போ W3 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ W3 ஈக்குவல் டு இன்டெக்ரல் V3 to V4 into B into dV. So RT2 into log V power 4 divided by V3. So equal to minus RT to log V3 divided by V4. So the V3 divided by V4 ரெண்டே நான் ரிவர்ஸ்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணனால R into D2 minus into சிக்னல் வருது. ஸோ ஏரியா ஆஃப் CHFT. ஸோ இந்த சியிலிருந்து டிக்கு வருது. ஸோ சிக்கு நேராக கீழே கோடு போட்டோம்னா அது வந்து ஹெச். ஸோ எஃப்க்கு நேராக கோடு போட்டோம்னா டிக்கு நேராக கோடு போட்டால் அது வந்து எஃப். ஸோ CHFT. ஸோ இதுதான் W3 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் CHFTன்னு சொல்கிறோம். ஸோ தி நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தி ஒர்க் டன் ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸில் ஒர்க் நடக்கிறதா அந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. அதாவது ரிவர்சல் நடக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சு. ஸோ அதனால அது வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஹீட்டை எமிட் பண்ணுது. ஸோ ஹீட்டை எமிட் பண்ணுறதுனால இது வந்து நெகட்டிவ் சைன் நெகட்டிவ்ல நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் எடுத்துட்டோம்னா அடியபாட்டிக் கம்பேரிசன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்புங்க அடியபாட்டிக் கம்பேரிசன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்றோம், இந்த இன்ஜினை கொண்டு போய் இன்சுலேஷன் ஸ்டாண்ட் மேலே வச்சிடறோம் திரும்ப. ஸோ அப்போ என்ன ஆகுது, எகெயின் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டியிலிருந்து ஏவுக்கு மூவ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ப்ரெஷர். ஸோ இந்த பிஸ்டன் எகெயின் கீழே வருது. ஸோ கீழே வரும்போது ப்ரெஷர் எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் டிக்ரீஸ். ஸோ பிஸ்டன் கீழே லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டா வால்யூம் இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தி ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் ஃபைனலி தி பாயிண்ட் ஏ ரீச்சஸ். ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஃபைனலாக அந்த ஏங்கிற பாயிண்ட ரீச் ஆயிருது. ஸோ ஒர்க் டன் ஃப்ரம் டி டு ஏ அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ W4 ஈக்குவல் டு இன்டெக்ரல் V4 to V1 into B into dV. ஸோ சால்வ் பண்ணால் மைனஸ் ஆஃப் R into D1 minus D2 divided by R minus 1. ஸோ இதுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணால் டிக்கு நேராக உள்ளது எஃப், ஏவுக்கு நேராக உள்ளது இ. ஸோ ஏரியா DFEA. ஸோ W4 ஈக்குவல் டு ஏரியா DFEA. ஸோ W2 and W4 are equal and opposite and cancel each other. ஸோ இங்கே ஆல்ரெடி W2 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ஸோ R into D1 minus D2 divided by R minus 1 ஈக்குவேஷன் 2ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தோம்னா மைனஸ் R into D1 minus D2 divided by R minus 1. ஸோ அதில் மைனஸ் சிம்பிள், அது ப்ளஸ், இது மைனஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டும் பார்த்தோம்னா ஒன்னோட ஒன்று ஈச் அதர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் வேல்யூ. ஸோ அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ நாம் என்ன கால்குலேட் பண்ணோம்னா நெட் ஒர்க் டன் நான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ஒரு கார்னாட் சைக்கிளுங்கிறது 4 சைக்கிள் சேர்ந்தது, 4 ப்ராசஸ். ஸோ டோட்டல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணோம்னா 4 சைக்கிளையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ தி நெட் ஒர்க் டன் ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ABGE. ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணது அடியபாட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ பிளஸ் ஏரியா ஆஃப் PCHC. ஸோ இது வந்து அடியபாட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கம்பர்ஷன், அதனால மைனஸ் சிம்பிள். ஸோ ஏரியா ஆஃப் CHFT. ஸோ இது வந்து ஐசோதெர்மல் கம்பர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் TFEA. இது வந்து அடியபாட்டிக் கம்பர்ஷன். ஸோ இந்த 4 சைக்கிள் ஆட் பண்ணால் டோட்டலாக கம்ப்ளீட் சைக்கிள் கிடைச்சிடும். ஸோ அதான் ஏரியா ஆஃப் ABCD. ஸோ AB, C, திரும்ப D, திரும்ப A. ஸோ இதுதான் என்னது ஏரியா ஆஃப் ACD தான்
டோட்டல் 1 சைக்கிள். ஸோ இதில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ நெட் ஹீட் அப்சர்வ்ட் பை ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் H1 minus H2. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்போ H1ங்கிற ஹீட்டை வந்து இந்த இன்ஜின் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ திரும்ப ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்போ H2ங்கிற ஹீட்டை வந்து இது எமிட் பண்ணிடுது. ஸோ அதில் கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்கு, டோட்டலாக நமக்கு நெட் ஹீட் கால்குலேட் பண்ணால் H1 minus H2. ஸோ நெட் ஒர்க் டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் சைக்கிளோட ஒர்க்கு W1, செகண்ட் சைக்கிளோட ஒர்க்கு W2, தேர்ட் சைக்கிளோட ஒர்க்கு W3 அண்ட் ஃபோர்த் சைக்கிளோட ஒர்க்கு W4. ஸோ நெட் ஒர்க் கால்குலேட் பண்ணால் டோட்டலாக 4 ஒர்க்கையும் ஆட் பண்ணுறோம். ஸோ W1 + W2 + W3 + W4. ஸோ அதை ஆட் பண்ணால் ஆல்ரெடி ஈக்குவேஷனில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ W1ஓட வேல்யூ ஸோ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ RT1 இந்த log V2 divided by V1. ஸோ அதே மாதிரி W2 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ RT1 minus T2 divided by R minus 1. ஸோ அதே மாதிரி W3 இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் -RT2 log V3 divided by V4. ஸோ அதே மாதிரி W4 கால்குலேட் பண்ணியிருக்கோம் -R into T1 minus T2 divided by R minus 1. ஸோ அது 4 ஆட் பண்ணுறோம். ஸோ RT1 log V2 divided by V1 plus RT1 minus T2 divided by R minus 1 minus RT2 log V3 divided by V4 minus R into T1 minus T2 divided by R minus 1. ஸோ இங்கே plus RT1 minus T2 divided by R minus 1 minus RT1 minus T2 R minus 1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் எடுத்துக்கிட்டா ஸோ டோட்டல் ஒர்க் W equal to RT1 log V2 divided by V1 minus RT2 log V2 divided by V4. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 5ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, தி பாயிண்ட் A and D are the same adiabatic. ஸோ ஏங்கிற பாயிண்ட் டிங்கிற பாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு சேம் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ அதனால என்ன வச்சுன்னா D1 V1 power R minus 1 T2 V power 4 R minus 1. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த D2 இந்த சைடு மூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த V1 பவர் R minus 1 இந்த சைடு மூவ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்ன இருக்கு, சாரி இந்த D2 இந்த சைடு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த T1 இந்த சைடு மூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ D2 divided by T1 ஸோ ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே V1 R power minus 1 divided by V power 4 R minus 1. ஸோ இப்போ என்னன்னா இந்த பவர் ரெண்டையும் காமனாக எடுத்துக்கணும். ஸோ V1 divided by V power 4 ஸோ பவர் R minus 1. ஸோ இது ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தி பாயிண்ட் P and C ஆர் தி சேம் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஸோ B C பார்த்தோம்னா அதுவும் சேம் அடியபாட்டிக் ப்ராசஸ். அப்போ D1 V2 into power R minus 1 equal to D2 V3 power R minus 1. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த D1 இந்த சைடு மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ T2 divided by T1 so equal to V2 power R minus 1. ஸோ இந்த V3 அந்த சைடு மூவ் பண்ணிடுறோம். இது இந்த சைடு மூவ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதில் ஸோ V2 power R minus 1 divided by V3 power R minus 1. ஸோ ரெண்டும் காமனாக பவர் R minus 1 எடுத்துக்கிறோம். ஸோ V2 divided by V3 into power R minus 1. ஸோ இது ஈக்குவேஷன் 7. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 6 and 7லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல். ஸோ D2 divided by D1 இங்கேயும் D2 divided by D1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ
V1 divided by V4 power R minus 1 equal to V2 divided by V3 power R minus 1. So இங்கேயும் power R minus 1, இங்கேயும் power R minus 1. ஸோ அதனால் ரெண்டு பவரையும் நாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் எடுத்துட்டோம்னா V1 divided by V4 V2 divided by V3. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இந்த V1 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இந்த V3 இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ வரும் V3 divided by V power 4 so equal to V2 divided by V1. ஸோ அதான் மாடிஃபை எழுதியிருக்கோம். V2 divided by V1 equal to V3 divided by V4. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ V2 divided by V1 அதாவது இந்த வேல்யூ வேரி பண்ணுறதும் V3 V4 வேரி ஆகிறதும் ரெண்டு ஈக்குவல். ஸோ V2 divided by V1 கொடுக்குற ரெண்டுமே எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் குறிக்கும் V2 V1. ஸோ V3 divided by V4. ஸோ V3 V4 என்ன குறிக்கும், V3 வந்து ஐசோதெர்மல் கம்பர்ஷன், V4ங்கிறது அடிபாட்டிக் கம்பர்ஷன். ஸோ இந்த சைடு உள்ள ரெண்டும் கம்பர்ஷன் குறிக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் கம்பர்ஷன் ஆகிறது ஈக்குவல். ஸோ அதுதான் பிஸ்டன் சொல்கிறோம். ஸோ பிஸ்டன் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ ஆயிரம் மூவ் ஆகுது. ஸோ இங்கே உள்ள பிஸ்டன் இங்கே மூவ் ஆகி மேலே வந்துருன்னு வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப கம்பர்ஷன் ஆகும்போது திரும்ப இங்கே உள்ள பிஸ்டன் அகைன் இங்கே வந்துடும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்பேண்டுக்கு ஈக்குவலான அளவு கம்பர்ஷன் ஆகுது. ஸோ நாம் இப்போ ஒர்க்கு இதை அகைன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ W equal to RT1 log V2 divided by V1 minus RT2 log V2 divided by V1. ஸோ ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ W equal to RT1 log V2 divided by V1 minus RT2 log V2 V3 divided by V4. ஸோ அதே சேம் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா இங்கே ஒன்று கால்குலேட் பண்ணிக்கணும். V2 divided by V1 equal to V3 divided by V4. ஸோ அதில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் V3 divided by V4க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம், V2 divided by இதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அதான் இந்த ஈக்குவேஷனில் மாற்றிருக்கு. ஸோ RT1 log V2 divided by V1 minus RT2 log V2 divided by V1. ஸோ அந்த ஈக்குவேஷனில் V3 divided by V4 இருந்தது. So V3 divided by V4 equal to so V2 divided by V1. So அதனால இதுக்கு போல இந்த வேல்யூக்கு சப்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேயே R ரெண்டு ஈக்குவேஷன் R இருக்கு, அதனால R காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி log V2 divided by V1 காமனாக இருக்கு. ஸோ R into log V2 divided by V1 into T1 minus T2. ஸோ இது எதுக்கு ஈக்குவல், அப்சர்வ் பண்ண ஹீட்டுக்கு ஈக்குவல். ஸோ H1 minus H2 ஒர்க் என்ன நடக்குது, ஸோ H1ங்கிற ஹீட்டை இந்த என்ஜின் அப்சர்வ் பண்ணிச்சு. ஸோ மீதி H2ங்கிற ஹீட்டு எமிட் பண்ணிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். ஸோ 50 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்சர்வ் பண்ண ஹீட்டு H1, எமிட் பண்ண ஹீட்டு H2. ஸோ சம்பாதிச்சது 100 ரூபா, அங்கே வீட்டில் கொண்டாந்து கொடுத்தது வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ செலவு பண்ணது எவ்வளோ, செலவு பண்ணது ஒர்க்கு. ஸோ 50 ரூபா சம்பாதிச்சோம், 100 ரூபா சம்பாதிச்சு 50 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், 50 ரூபாங்க சார். 50 ரூபா செலவு பண்ணியிருப்போம். ஸோ
எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ கொண்டு வந்து அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஒர்க் நடந்துருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ஒர்க் எவ்வளோ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டபிள்யூ ஒர்க் நடந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் நடந்தது எதுக்கு ஈக்குவல்னா H1 மைனஸ் H2. ஸோ H1ங்கிறது அந்த இன்ஜின் அப்சர்வ் பண்ண ஹீட்டு. ஸோ H2ங்கிறது அந்த இன்ஜின் எமிட் பண்ணிட்டு ஹீட்டு. ஸோ அந்த ரிமைனிங் உள்ள ஹீட் தான் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகி அந்த பிஸ்டன் மேலே எங்கேயே மூவ் ஆயிருக்கு. ஸோ W ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. ஸோ இதுலேருந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம்னா ஸோ ஈட்டா ஈக்குவல் டு யூஸ்ஃபுல் அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ அவுட்புட் தான் என்ன சொல்கிறோம் ஒர்க்கு. ஸோ அவுட்புட் ஒர்க்குங்கிறது W. ஸோ டிவைடட் பை இன்புட்டுங்கிறது H1. ஸோ H1ங்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு Wங்கிற ஒர்க் நடக்குது. ஸோ ஜென்ரலாக எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா அவுட்புட் எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ அவுட்புட் கிடைச்சிச்சு, எவ்வளோ இன்புட் செலவு பண்ணோம். ஸோ இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட்டாக வந்து நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த எஃபிஷியன்சி வரும். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறையா படிக்கிறோம், அப்போ வந்து இன்புட் நிறையா கொடுக்குறோம். இன்புட் நிறையா கொடுக்குறோம், அவுட்புட் நிறையா வந்துச்சுன்னா ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ நிறையா படிக்கிறோம், ஆனால் மார்க்கே வரலின்னா என்ன பண்ணுறது, எஃபிஷியன்சி இல்லை. ஸோ நான் படித்தது போய் அங்கே எழுதலை, ஒழுங்காக எழுதலை, அதனால் எஃபிஷியன்சி இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னா நல்லா ஒர்க் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா படிச்சு எழுதுறோம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலான ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைச்சாலும் ஹை எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ 100% எஃபிஷியன்சி பண்ணுறோம்னா ஸோ எவ்வளோ இன்புட் கொடுத்தோமோ அது அப்படியே ஒர்க்காக மாறினாலும் வெறும் 100% எஃபிஷியன்சி. ஸோ சம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எக்ஸாம் நிறையா படிக்கிறோம், படித்தது போய் அப்படியே எழுதிட்டோம்னா ஸோ அப்படியே மார்க் வந்துடுது. இல்லை இங்கே எக்ஸாம் எழுதும்போது மறந்துருச்சுன்னா மார்க் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ நான் படித்தது ஒன்றா இருக்கும், அங்கே மார்க் வர்றது வேறையா. ஸோ எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சு. ஸோ W டிவைடட் பை அதாவது அவுட்புட் டிவைடட் பை இன்புட். எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்புட் வருது. ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ அதுதான் எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஸோ ஹீட் இஸ் சப்ளைட் பை தி சோர்ஸ் ஃப்ரம் A to B. ஸோ ஏவிலேருந்து பிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறோம்னா ஸோ H1 ஈக்குவல் டு RT1 log V2 டிவைடட் பை V1. ஸோ இதான் வந்து ஒர்க் நடக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒர்க் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல்ல ஒர்க்கு RT1 log V2 டிவைடட் பை V1. இதுதான் ஒர்க் நடக்குது. ஸோ அந்த ஒர்க் எப்படி நடக்குதுன்னா H1ங்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் நடக்குது. ஸோ அதனால H1 ஈக்குவல் டு RT1 log V2 divided by V1. ஸோ இதுலேருந்து நாம் ஹீட்டா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ W divided by H1. ஸோ ஈக்குவல் டு Wக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. ஸோ H1 மைனஸ் H2 தான் ஒர்க்கு. ஸோ அதனால Wக்கு பதிலாக H1 மைனஸ் H2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை H1. ஸோ இதுக்கு நாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ H1ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ H1 மைனஸ் H2 தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. W இருக்கு. ஸோ R இன்ட்டு T1 மைனஸ் T2 log V2 டிவைடட் பை V1. ஸோ இதுதான் ஒர்க்கு. ஸோ H1ஓட வேல்யூ R இன்ட்டு T1 log V2 டிவைடட் பை V1. ஸோ இதில் log V2 டிவைடட் பை V1 அண்ட் log V2 டிவைடட் பை V1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே மேலே உள்ள ஆரையும் கீழே உள்ள ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, T1 மைனஸ் T2 ஸோ டிவைடட் பை T1. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி ஈட்டா. ஸோ இதையும் நான் பிரித்து எழுதலாம். அடுத்து இது ரெண்டாக பிரித்தா என்ன எழுதலாம், D1 divided by T1 so minus T2 divided by T1. So T1 divided by T1 1. So அதனால என்ன எழுதலாம், 1 minus T2 divided by T1. So the it equals to 1 minus T2 divided by T1. ஸோ D2க்கு பதிலாக என்ன எழுதலாம், H2ன்னு எழுதலாம். ஸோ D1 பதிலாக H1. ஸோ ஈட்டா ஈக்குவல் டு
1 minus H2 divided by H1 அல்லது eta equal to 1 minus T2 divided by T1. ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு T1 T2 சேம் டெம்பரேச்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈட்டாவோட வேல்யூ என்ன இருக்கு? எஃபிஷியன்சி T1 equal to T2. ஸோ அப்படின்னா ஈட்டாவோட வேல்யூ என்ன? T1 equal to T2. ஸோ சோர்ஸோட டெம்பரேச்சரும் T2ங்கிறது சிங்கோட டெம்பரேச்சர், ரெண்டுமே சேம் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா ஈட்டாவோட வேல்யூ என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். T1 equal to T2னா ஈட்டாவோட வேல்யூ என்ன? சப்ஜெக்ட் பண்ணி இதில் வேல்யூ ஈட்டா ஈக்குவல் டு 1 minus T2, T1 equal to T2னா கீழே T2. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ T2 divided by T1, T2 1. ஸோ 1 minus 1 equal to 0. ஸோ இதனோட எஃபிஷியன்சி வந்து 0%. ஸோ T1 T2 ஒரே டெம்பரேச்சர் சேம் டெம்பரேச்சராக இருந்தால் அங்கே வந்து எஃபிஷியன்சியே கிடையாது. ஸோ எஃபிஷியன்சி வந்து 0%. ஸோ அதனால சோர்ஸஸ் இங்கே சேம் டெம்பரேச்சர் இருந்தால் அந்த இன்ஜினே ஒர்க் ஆகாது. அதான் அந்த கார்னாட் சைக்கிள் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து இந்த எல்லாம் தெரியும். சோர்ஸஸ் இங்கே ஒரே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஒர்க்கே நடக்காது. ஸோ அதுதான் இது. அடுத்து பார்ப்போம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நாம் சொல்லுவோம், T2 இங்கே ஒரே டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு எந்த இன்ஜினையும் நாம் ரன் பண்ண முடியாது. ஸோ T1ங்கிறது வேற டெம்பரேச்சராக இருக்கணும், T2ங்கிறது வேற டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ T1ங்கிறது ஹை டெம்பரேச்சராக இருக்கணும், T2ங்கிறது லோ டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் T1ங்கிறது ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கி, ஸோ T2ங்கிறது ஒரு 10 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கி. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணால் ஈட்டா ஈக்குவல் டு 1 minus 10 divided by 100. So 1 minus 10 divided by 100 என்ன? 0.1. So அப்போ 0.9. So 0.9 into 100. So 90% efficiency. ஸோ சோர்ஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து சிங்க் வந்து 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா ஸோ இதனோட எஃபிஷியன்சி என்ன இருக்குன்னா 90% எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ கால்குலேஷன் கேட்பாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கு, T1 எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கு, T2 எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்குன்னா ஸோ அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ? ஸோ 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ 2 டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணி தான் ஃபார்முலா. So eta equal to 1 minus T2 divided by T1. So into 100%. So this efficiency calculate பண்ற formula. So T2 T1 substitute பண்ணிட்டு calculate போட்டு என்ன போடுறீங்களோ so அதான் efficiency. So efficiency ஹையா இருக்கணும்னா T1 ஓட டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும், T1 ஓட T2 டெம்பரேச்சர் லோவா இருக்கணும். So T2 T1 அந்த டிஃபரண்ட் டெம்பரேச்சர் வந்து டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். ஸோ தி கார்னாட் இன்ஜின் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரிவர்சிபிள். ஸோ அந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்குது. ஸோ ஏவிலேருந்து பிக்கு வருது, பியிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து டிக்கு வருது, டியிலேருந்து ஏவுக்கு போகுது. ஸோ திரும்ப அகைன் ஏ டு பி. ஸோ ஏபிசிடின்னு ஸோ அந்த ப்ராசஸ் திரும்ப அதே ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால கார்னாட் இன்ஜின் is a perfectly reversible engine, so it can operate in the reverse direction also. So the Carnot engine is the ideal engine. So theoretical concept. So the reverse direction work ஆகும், then work as a refrigerator. So the refrigerator ஆகும் நமக்கு work ஆகுது. So the heat H2 is taken from the sink and the external work done is on the working substance. So and heat H1 is given by the source and higher temperature.
ஸோ H1ங்கிற ஹீட் பார்த்தோம்னா சோர்ஸ்லேருந்து எடுக்குது. ஸோ சோர்ஸ்லேருந்து எடுக்கணும்னா அந்த சோர்ஸ் வந்து எப்பவுமே ஹையர் டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ H2ங்கிற ஹீட் பார்த்தோம்னா சிங்கு கொடுக்குது. ஸோ அதனால T2ங்கிற டெம்பரேச்சர் எப்பவுமே லோயர் டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ தி ஐசோதெர்மல் ப்ராசஸ் will take place only when the piston moves very slowly to give the enough time for heat transfer. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருந்து பார்த்தோம்னா பிஸ்டன் ரொம்ப ரொம்ப மெதுவாக மூவ் ஆகும். ஸோ அது வந்து வெரி ஸ்லோ ஐசோதெர்மல். ஸோ அடியபாட்டிக் ப்ராசஸ்ங்கிறது வேகமாக மூவ் ஆகும். ஸோ தி அடியபாட்டிக் ப்ராசஸ் வில் டேக் பிளேஸ் when piston move extremely fast to avoid heat transfer. ஸோ அடியபாட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். அடியபாட்டிக் ப்ராசஸ்ங்கிறது வந்து ஸ்பீடாக நடக்கும். ஸோ எனி ப்ராக்டிகல் இன்ஜின் கேனாட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எந்த ஹீட் இன்ஜினும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம்னு வச்சு, நம்ம பைக் எடுத்துக்கிறோம். ஸோ பைக்கில் இன்ஜின் எடுத்துக்கிறோம். ஈட்டா ஈக்குவல் டு 1 minus T2 divided by T1 into 100%. ஸோ நம்ம பைக் இன்ஜினில் வந்து T1 வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஹீட் ஆகும் பெட்ரோல் எரியறதுனால. ஸோ T2ங்கிறது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம்னா ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 30 டிவைடட் பை 100 equal to 1 minus 0.3, so 0.7. So 70% efficiency. So இதுவே அதிகம். ஸோ 100 டிகிரி நாம் ஹீட் பண்ணுறது அதிகம். ஸோ இன்னும் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பைக்கினோட எஃபிஷியன்சி ஒரு 30 to 40% தான் எஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா அவளோட எஃபிஷியன்சி வந்து லோவாக இருக்குது. So any practical engine have an efficiency less than the Carnot engine. So Carnot engine ஓட எல்லா practical engine less energy efficiency தான் இருக்கு. So Carnot engine பார்த்தோம்னா தியரிட்டிக்கலா 100% efficiency possible. So அப்படின்னு தான் Carnot வந்து தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் ப்ராக்டிக்கலா 100% எஃபிஷியன்சி உள்ள ஒரு என்ஜினை இது வரைக்கும் நாம் ரெடி பண்ணவே முடியல. ஸோ 30% 40% எஃபிஷியன்சி உள்ளதான் இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட அதிகமான எஃபிஷியன்சி உள்ள இன்ஜினை ரெடி பண்ண முடியல. இப்போ அந்த பெட்ரோல் எரிக்கிறதுனால வரக்கூடிய ஹீட்டில் பார்த்தோம்னா ஸோ ஒரு 60% ஹீட் வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனோம்னா அதில் என்ன இருக்கு, 40% பெட்ரோலுக்கான எனர்ஜி தான் நம்ம பைக்கு மூவ் ஆகுது. ஸோ 60% பெட்ரோலோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, புகையா போகுது, ஹீட்டாக எமிட் ஆயிடுது. ஸோ எஃபிஷியன்சி 40% 30% தான் இருக்குது. நீ எந்த புது பைக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 40% 36% தான் இருக்குது. ஸோ அதை விட அதிகமான எஃபிஷியன்சி உள்ள இன்ஜினை மேனுஃபேக்சரிங் இது வரைக்கும் பண்ண முடியல. ஸோ ஆனால் கார்னாட் இன்ஜின் தியரிட்டிக்கலாக 100% பாசிபிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நான் ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணக்கூடிய எல்லா இன்ஜினுமே கார்னாட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி குறைவாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் எதுவும் இல்லையா? புரிஞ்சிச்சா? ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சா? சினேகா புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. சரி, நான் அந்த ப்ராக்டிக்கல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு டீசல் இன்ஜின், நம்ம காரில் ஒர்க் ஆகக்கூடிய காரோட இன்ஜின். ஸோ நம்ம பிஸ்டன் இந்த கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த அனிமேஷன் பாருங்க. ஸோ நம்ம காரில் உள்ள இன்ஜின் தான் இது. ஸோ நீங்கள் காருக்கு சர்வீஸ் பண்ணுற இடத்துல கூட போய் நாம் இதை பார்க்கலாம். ஸோ தான் பிஸ்டன். ஸோ பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகுது பாருங்க இல்லை. ஸோ நாம் ஒரே ஒரு பிஸ்டன் மட்டும் பார்த்தோம் இந்த கொஸ்டின்ல.
ஸோ ஆனால் ரியல் கார் இன்ஜினில் பார்த்தா ஒரு பிஸ்டன் கிடையாது. இதில் பார்த்தோம்னா 4 பிஸ்டன் இருக்கு. ஸோ இப்போ நான் பார்த்த ஐசோதெர்மல், அடியபாட்டிக் ப்ராசஸ், பிஸ்டன் 4 ப்ராசஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த இதில் 4 பிஸ்டன் இதில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே கீழே மூவ் ஆகும் பாருங்க. ஸோ இதில் என்னன்னா நான் பார்த்தோம், பிஸ்டனை கொண்டு போய் சோர்ஸ் மேலே வைக்கிறோம், பிஸ்டனை கொண்டு போய் ஸ்டாண்ட் மேலே வைக்கிறோம், பிஸ்டனை கொண்டு போய் சிங்க் மேலே வைக்கிறோம்னு பார்த்தோம். ஸோ ஆனால் ப்ராக்டிக்கல் இன்ஜினில் நாம் இதை கொண்டு போய் தூக்கி போய் வைக்க முடியாது. ஸோ இன்ஜினை தூக்கிட்டு போய் யார் சோர்ஸ் மேலே வைக்கிறது, யார் சிங்க் மேலே வைக்கிறது. ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால இன்ஜின் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், பிஸ்டன் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே மேலே இருந்து ஹீட் சப்ளை ஆகும். இதில் வந்து ஒன்று ஹீட்டு, ஒன்று வந்து சோர்ஸாக ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்து சிங்காக ஆக்ட் ஆகும், ஸோ இன்னொன்று வந்து ஸ்டாண்டாக ஒர்க் ஆகும். ஸோ சோர்ஸ் ஆன் ஆச்சுன்னா இங்கேருந்து ஹீட் வரும். ஸோ பிஸ்டன் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சிங்கை ஆக்ட் ஆகும்போது இங்கே ஹீட்டை இது எமிட் ஆகும். ஸோ ஹீட் இது வந்து சிங்கை அப்சர்வ் பண்ணிக்கும், ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இது ஒர்க் ஆகையில் பாருங்கள், அனிமேஷனில் காட்டுறாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் காட்டுறாங்கன்னா அது வந்து ஹீட்டு. ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணுது, ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கீழே மூவ் ஆகுது. ஸோ தான் ஃபிரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். ஸோ ஒரு பிஸ்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க மெக்கானிசம். ஸோ மேலே கீழே மூவ் ஆகுது. ஸோ இது என்ன எஸ்கேன் போர்ட், இன்டாக்ட் போர்ட்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஹீட்டை கொடுக்கறது, ஹீட்டை எமிட் பண்ணுறது. இதுதான் சோர்ஸ் அண்ட் சிங்காக ஒர்க் ஆகுது. ஸோ அதை கொண்டாந்து மேலே பண்ணும். ஸோ அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ அதை ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது மேலே வந்துடுது. ஸோ ஹீட்டை கொடுக்கும்போது பிஸ்டன் கீழே மூவ் ஆகுது. ஸோ 40லேருந்து 500 டிகிரி ஹை டெம்பரேச்சர். ஸோ காரில் இப்படி தான் இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஸோ ஹீட் அப்சர்ப்ஷன் எப்படி, எமிஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. பக்கத்தில் கார் சர்வீஸ் பண்ணுற இடம் இருந்தால் நீங்கள் போய் நேர்லேயே கூட இந்த இன்ஜின் ஒர்க் ஆகும். சர்வீஸ் பண்ணும்போது பாருங்கள், இன்ஜின் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படியே பார்க்கலாம். காரில் உள்ள ரியல் தான். இதில் பாருங்கள் 4 இது போட்டிருக்கோம். ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்பர்ஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எஸ்கேன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். அதாவது கம்பர்ஷன் ஸ்ட்ரோக்னா என்னன்னா நம்ம ஐசோதெர்மல் கம்பர்ஷன் அந்த அடிபாட்டிக் கம்பர்ஷன் சொன்னோம். ஸோ அதே மாதிரி பவர் ஸ்ட்ரோக்ங்கிறது வந்து அடிபாட்டிக் ப்ராசஸ். ஸோ கம்பர்ஷன் ஸ்ட்ரோக்ங்கிறது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஐசோதெர்மல் கம்பர்ஷன். ஸோ பவர் ஸ்ட்ரோக்ங்கிறது அடிபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அடிபாட்டிக் கம்பர்ஷன். ஸோ அது மேலே ஒர்க் நடக்கிறது.
அந்த பெட்ரோல் டீசல் உள்ள போகும்போது அது ஃபயர் ஆகி அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுன்னு பாருங்க. அது வந்து ஹீட் அப்சார்ப்ஷன் 4 ஸ்டேஜ். அந்த பிஸ்டன் மூவ் ஆக நம்ம வீல் இங்கே ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால நம்ம கார் மூவ் ஆகுது. ஒவ்வொரு பிஸ்டனும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒன்று மேலே போகும்போது இன்னொரு பிஸ்டன் கீழே வரும். ஸோ இப்படி வேகமாக கண்டினியூஸ் ஸ்பீடாக ரன் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீலு வேகமாக சுற்றும். ஸோ நம்ம பைக்லேயும் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பைக்கில் ஒரு பிஸ்டன் அல்லது 2 பிஸ்டன் இருக்கும். ஸோ காருங்கும் போது 4 பிஸ்டன். ஸோ இப்போ லாரி பஸ்ஸில் எடுத்தீங்கன்னா நம்ம பிஸ்டன் நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ 10 பிஸ்டன் 15 பிஸ்டன் கூட லாரி இந்த மாதிரி பஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு. வீடியோ கூட இருக்கு. இந்த 4 ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகும் இந்த வீடியோவில் பாருங்க, டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஆயில் உள்ள இன்ஜின்ல ஆயில் செட் பண்ணியிருப்போம். 2 வால்வு, இதுதான் பிஸ்டன். ஸோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இது வழியாக தான் பெட்ரோலு டீசல் உள்ள போவோம். ஸோ இங்கே தான் ஃபயர் ஆகும். ஸோ அதனால மூவ் ஆகுது. இதுதான் ரியல் இன்ஜினுடைய பார்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க. இது இங்க வரும்போது இந்த ஸ்பிரிங் மேல மூவ் ஆகுது. ஸோ மேல மூவ் ஆகும்போது க்ளோஸ் ஆயிடுது. இது வேக்கம் ஆயிடுது. ஆக மொத்தம் இங்கிருந்து அந்த ப்ரெஷர் வரும்போது பிஸ்டன் கீழே மூவ் ஆகுது. இது லாக் ஆயிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கிருந்து அந்த ஹீட் எனர்ஜி இங்கே வருது. ஸோ இங்கே வரும்போது என்ன இருக்கு, பிஸ்டன் மூவ் ஆகுது. இது அந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இது ஸோ பிஸ்டன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இங்கிருந்து அடிபாட்டி கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் அடுத்து நடக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ
ஸோ அடிபாட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். ஸோ அப்போ என்ன பண்ணோம், பிஸ்டன் மேலே மூவ் ஆகும். ஸோ மேலே மூவ் ஆகும்போது அடுத்து இது ஓப்பன் ஆயிரும், இது வழியா ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஃபியூயல் வருது, ஃபயர் ஆகுது, இது வழியா வெளியில் ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே ஃபியூயல் வரும்போது இங்கே ஃபயர் ஆகி நெருப்பு எரியுது. ஸோ ஃபயர் ஆகும்போது இதனோட ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஈஸியாக பிஸ்டன் கீழே மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஸோ அடிபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இப்போ ஸோ அந்த ஹீட் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து ஐசோதெர்மல் கம்பர்ஷன். ஸோ இதில் உள்ள எக்ஸஸ் கேஸை வெளியில் ஏற்றுறோம். ஸோ இப்போ தான் நம்ம சைலன்சர் வழியாக புகை வெளியில் வருது. ஸோ இந்த இது மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இந்த வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு புகை வெளியில் வருது. ஸோ இந்த ஐசோதெர்மல் கம்பர்ஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு புகை வெளியில் வருது. அதனால தான் சைலன்சர்லேருந்து நமக்கு இந்த புகை வருது. ஸோ ப்ரெஷர்லாம் குறையுது. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடிபாட்டிக் கம்பர்ஷன், ஃபோர்த் ஸ்டெப்பு. ஸோ சைலன்சர் வழியாக புகை வெளியில் வருது. ஸோ இதுதான் 4 ஸ்ட்ரோக் ஆஃப் இன்ஜின். ஓகே, தேங்க்யூ. டவுட் ஏதாவது இருக்கா?